ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக டீ கடை வெங்காய வடை டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 3 பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி மெலிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்பையும் வெங்காயத்தையும் சேர்த்து கையாலேயே நல்லா பெசரி விட்டுக்கோங்க. உப்பு வெங்காயத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கையாலேயே நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெசரி விடும்போது வெங்காயத்துலேருந்து லேசாக தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாய் நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பை லேசாக தட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடி பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலேயே இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு இந்தளவுக்கு நல்லா சேர்ந்து வர மாதிரி நாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கு அப்புறமா லேசாக வடை மாதிரி நாம் தட்டி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இதை சூடான எண்ணெயில் போட்டு நாம் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வடையை பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. வடையை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்த உடனே நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன வடைகளாக தட்டி சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இந்த வடையோட டீயும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா எல்லோருமே உங்களை பாராட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.